ஒரு பெண்ணுக்கு சின்ன வயசுல பிரஸ்ட் சர்ஜரி ஆயிருந்ததுன்னா, அதனால அவங்க பிரெக்னன்சிக்கு அப்புறம் பிரஸ்ட் ஃபீடிங்ல ஏதாவது இஷ்யூஸ் வருமா? இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க டாக்டர் சந்திரா. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு பிரெஸ்ட்ல ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கிறதுனால, உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரெக்னன்சி இல்ல ஃபீடிங் டைம்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸோ இதுக்கு நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும்னா, என்ன டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணியிருக்காங்க? மோஸ்ட் காமனா பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட்ல பண்ற சர்ஜரி ஃபைப்ரோடினோமாக்காக ஒரு எக்சிஷன் பயாப்சி. இந்த ஃபைப்ரோடினோமான்ற ஒரு கொழுப்பு கட்டி மாரி இருக்கிற ஒரு கண்டிஷன். இது பண்றதுனால பெருசா பிரெஸ்ட்ல வந்து டேமேஜஸ் நடக்கிறதில்ல. ஸோ அதனால உங்க பிரெக்னன்சி அப்பயும் சரி, இல்ல பிரெஸ்ட் ஃபீடிங் அப்பயும் உங்களுக்கு பெருசா பிரஸ்ட் மில்க் செக்ரீஷன் கம்மியாக போறதில்ல. ஆனா இதுவே ஒரு மேஜர் சர்ஜரி லைக் பிரஸ்ட் ஆக்மென்டேஷன் சர்ஜரி இல்ல ரிடக்ஷன் மேமோபிளாஸ்டி ஒரு சில பிரஸ்ட் கன்சர்வேட்டிவ் சர்ஜரி கேன்சருக்காக பண்ணிருக்கீங்கன்னா அப்போ பிரஸ்ட்ல இருக்கிற டக்ஸும் சரி நர்வ்ஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால உங்களுக்கு ஃபியூச்சர்ல பிரஸ்ட் மில்க் செக்ரீஷனும் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு மேஜர் சர்ஜரி அண்டர்கோ பண்ணிருக்கீங்க பிரஸ்ட்லனா உங்க கைனகாலஜிஸ்ட் நீங்க பிரெக்னன்சி பிளான் பண்றப்போ சரி அண்ட் போஸ்ட் டெலிவரி உங்களோட லாக்டேஷனல் கன்சல்டன்ட்டோ ஒரு தடவை கன்சல்ட் பண்றது ரொம்ப அவசியம். தேங்க்யூ.